என்ன மேடம் கால் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்க மேடம். என்னாச்சு உங்க தம்பிக்கு? ஒரு மாசமா காலேஜே வரல? அப்படிலாம் இல்லையே மேடம், அவன் டெய்லியும் காலேஜ் போயிட்டு தானே இருக்கான். காலேஜ்ல இருந்து சொல்றேன், நான் என்ன முட்டாளா? உங்க தம்பி காலேஜுக்குலாம் வரல. காலேஜுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வெளில இங்க ஊதாரியா சுத்திட்டு இருக்கான் போல. முதல்ல அவனை கூப்பிட்டு கண்டிங்க. சரிங்க மேடம். அக்கா, என்னாச்சுக்கா? இந்த காசி ஒரு மாசமா காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு வரட்டும் அவன். அக்கா, என்னடா காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேங்க. போய் சொல்லாதடா. உங்க காலேஜ்ல இருந்து உங்க மேம் கால் பண்ணி நீ ஒரு மாசமா காலேஜ் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கடா ஊர் பொறுக்கிட்டு இருக்க? இல்லக்கா, நான் காலேஜ் தான் போனேன். என்னை பார்த்தா நான் லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? அக்கா அக்கா வேணாக்கா. அக்கா கையில என்னதுடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. கை குர்ரா குடுன்னு சொல்றேன்ல. என்னடா அதெல்லாம்? அதுவாக்கா, நீ அன்னைக்கு சொன்னல்ல. அக்கா, இதை ஃபுல்லாக துவச்சிருவா. அக்கா, ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்க? நம்ம சித்தி பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்லடா, அங்கே சித்தி என்னை பார்த்துட்டு கழுத்தில் ஒரு தங்க செயின் தான் இல்லை, காதில் ஒரு கம்மல் கூடையா இல்லை, என் பொண்ணு கல்யாணத்தில் இப்படி மூலி மாதிரி வந்து நிற்கிறியேன்னு சொல்லி என்னை திட்டாங்கடா. நமக்கு வாங்கி கொடுக்க அப்பா அம்மாவாடா இருக்காங்க, நம்மளே ஒரு அனாதை. என் அக்காவை யாரும் தப்பா பேசக்கூடாது. அதான் ஒரு மாசமா காலேஜ் போகாம கொத்த வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாக்கா. இந்த அக்கா எதுக்குடா இதெல்லாம்? பிடிக்கா முதல்ல இதை வச்சு உனக்கு ஒரு பொட்டு தங்கமாவது வாங்கி போட்டுக்கோக்கா. நம்ம அனாதெல்லாம் இல்லக்கா. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, நமக்கு தம்பி இருக்கான். இதான்க்கா குடும்பம். அப்புறம் என்னக்கா?